சுரேஷ், ஆர்கே நகர் தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாக நடைபெற்ற அந்த பணப்பட்டுவாடா புகார் தொடர்பாக உயர்நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு என்ன? அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? வணக்கம். அதாவது வைரக்கண்ணன் என்பவர் இந்த ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலின் போது நடந்த பணப்பட்டுவாடா குறித்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? அதாவது சம்பந்தப்பட்டவர்கள் அவர் சொல்லியிருக்கிறது யார் எல்லாம்னா முதலமைச்சர் பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மற்றும் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் பெயரை குறிப்பிட்டு இவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்று தேர்தல் ஆணையத்திற்கு தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் ஒரு விண்ணப்பத்தை அளித்திருந்தார். அந்த விண்ணப்பத்திற்கு பதிலளித்திருந்த தலைமை தேர்தல் ஆணையம் இந்த இவர்கள் மீது வழக்கு தொடர்வது, அதாவது வழக்கு பதிவு செய்வதற்கு அறிவுறுத்தி இருக்கிறோம், மாநில தேர்தல் அதிகாரியை அறிவுறுத்தி இருக்கிறோம் என்று அவர்கள் பதிலளித்திருக்கிறார்கள். இந்த பதிலை வைத்துக் கொண்டு இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த உத்தரவை அமல்படுத்த கேட்டு வைரக்கண்ணன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு ஏற்கனவே விசாரணைக்கு வந்தபோது இந்த தேர்தல் ஆணையம் தாக்கல் செய்த அறிக்கை, தேர்தல் ஆணையம் அளித்த அறிக்கை மற்றும் இது சம்பந்தமாக அபிராமபுரம் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்கு குறித்த ஆவணங்களை தாக்கல் செய்யும்படி நீதிபதிகள் சத்யநாராயணன் மற்றும் நீதிபதி சுந்தர் ஆகியோர் அடங்கிய அமர்வு உத்தரவிட்டிருந்தது. இன்று இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது இந்த தேர்தல் ஆணையம் அறிக்கை தாக்கல் செய்தது. அதே போல தமிழக அரசு தரப்பில் காவல்துறையினுடைய அறிக்கையும் அந்த வழக்கு சம்பந்தமான அறிக்கைகளையும் தாக்கல் செய்யப்பட்டது. இதை ஆய்வு செய்த நீதிபதிகள் ஏற்கனவே தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் இந்த விவரங்கள் எல்லாம் வெளியான பிறகு இந்த அறிக்கையை நீதிமன்றத்துக்கு மட்டுமே என்று அவர்கள் தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. அது சம்பந்தமாக நீதிபதி கேள்வி எழுப்பினார். மேலும் தேர்தல் ஆணையம் நீதிபதி புகார் அளித்ததற்கு ஆதாரமாக இந்த அறிக்கையை சீலிட்ட கவரில் தாக்கல் செய்யலாமே என்று கேள்வி எழுப்பியிருந்தார். தொடர்ந்து இந்த வருமான வரித்துறை சோதனையின் போது, அதாவது அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் நடத்தப்பட்ட வருமான வரித்துறையின் சோதனையின் போது கைப்பற்றப்பட்ட சில ஆவணங்களில் ஒரு 3 பேர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த பேரை ஏன் நீங்க இந்த வழக்கு தொடர்பான அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பட்டியலில் நீங்க ஏன் சேர்க்கல, அன்னோன் பர்சன்ஸ், அதாவது அடையாளம் தெரியாத நபர்கள் எந்த அடிப்படையில் அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதே என்று தலைமை வழக்கறிஞரிடம் கேள்வி எழுப்பினார். இதற்கு தலைமை வழக்கறிஞர் எந்த பதிலும் தெரிவிக்காததை அடுத்து இந்த மனுவுக்கு வரும் ஜூலை 14ஆம் தேதிக்குள் பதிலளிக்கும்படி தலைமை தேர்தல் ஆணையம், தலைமை தேர்தல் அதிகாரி மற்றும் ஆர்கே நகர் தொகுதி தேர்தல் அதிகாரி அதுபோல சென்னை காவல் ஆணையரும் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை ஜூலை 14ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். ஆர்கே நகர் பணப்பட்டுவாடா புகார் தொடர்பாக முதலமைச்சர் மீது வழக்கு பதிவு செய்ய கோரிய மனுவில் தலைமை தேர்தல் ஆணையம், தலைமை தேர்தல் அதிகாரி, ஆர்கே நகர் தேர்தல் அதிகாரி உள்ளிட்டோர் பதிலளிக்க வேண்டும் என்ற நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஜூலை 14ஆம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த உத்தரவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கிய அம்சங்கள் குறித்து எமது செய்தியாளர் சுரேஷ் வழங்கிய நேரலை தகவல்களை பார்த்தோம்.